ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகுது. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் சுபமங்களகரமான காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்விக்கும் விதமாக மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களையும் செஞ்சு தர வந்திருக்கேன். இந்த உலகத்தில் ஒருவரை போல இன்னொருவர் முகம் இருப்பதுங்கிறது இயல்பான இல்லாத காரியம் அல்லவா? அப்படி இருக்கும்போது ஒருவர் வாழ்க்கையை போல இன்னொருவர் வாழ்க்கை, அதாவது உன் வாழ்க்கையும் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது மட்டும் எப்படி சரியாக இருக்கும்? ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நான் வெவ்வேறு விதமாக வடிவமைச்சிருக்கேன். ஒருவர் செஞ்ச தவறுகளும் பாவங்களும் வேறு வேறாக இருக்கும்போது அதற்குரிய பலன்களும் அவங்க வாழ்க்கையும் வேறு விதமாக தானே இருக்கும். பரவாயில்ல, இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுட்டு இனிமே நடக்க போகிற செயல்களில் கவனம் செலுத்து. யார் உன்னை நல்லவன்னு சொன்னாலும் அவங்க பேச்சை நீ நம்பவும் வேணாம். யார் உன்னை குறை சொன்னாலும் அது உண்மையா சரியான்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு அடுத்து நடக்க வேண்டிய செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த வராகியம்மா யாருக்கும் சாதாரணமாக வாக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணுன்றதுக்காகவே சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்குறேன். நீ சற்றும் எதிர்பாராத உன் வாழ்க்கையில ஒரு அழகான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போறேன். இனி எல்லாமே உனக்கு நன்மையாக நடப்பதை நீ உணர முடியும். உன் வாழ்க்கையை சரி செய்ய உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற தயாராய்க்கோ என் தங்கமே. உன் வாழ்க்கையை பற்றின பயமோ எந்த சந்தேகமோ உனக்கு இல்லாமல் நம்பிக்கையோடு நீ எந்த காரியத்தில் களமிறங்கினாலும் அதை இந்த வராகியம்மா உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். நீ படும் வேதனைகளையும் உன் மனசு படும் கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் எப்படியாவது உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுன்ற சிந்தனையோட ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். நீயும் எப்படியாவது வாழ்க்கையை சமாளித்து சந்தோஷமாக வாழ்ந்துடணும்னு உன்னை புரியாதவங்க கூட, உன்னை பற்றி பிடிக்காதவங்க கூட, உன்னை புரிஞ்சுக்காதவங்க கூட பேச்சுவார்த்தைகளை பேசுகிறாய். ஆனால் நீ என்னதான் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காம உன் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இல்லாமல் உனக்கே அது சுமையாக பாரமாக இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்டையும் உன்னை பிடிக்காதவங்க கிட்டையும் நீ அமைதியாக விலகி ஒதுங்கி நில்லு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நல்ல மாற்றமாக வரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வேதனைகளை எல்லாம் மாற்றும் நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா வேக வேகமாய் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர நான் வந்திருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்காம அது போகிற போக்கிலேயே நீ வாழ தயாராகு. நீ யோசிச்சா அனைத்தையும் சரி செய்ய முடியுங்கிறது உண்மைதான். ஆனால் சில விஷயங்களை பற்றி நீ யோசிக்கிறத விட அதை அதன் போக்கிலேயே விடும்போது அது தானாகவே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த வராகியம்மா நான் அல்லவா? என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் தனிமையில தவிக்க விட்டுட மாட்டேன். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உன் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிறைவான மன நிம்மதியோட நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் இந்த வராகியம்மா உன் கூடவே இருக்கேன். கண்டிப்பா உன் மன வேதனைகளையும் உன் உடலில் இருக்கும் பிரச்சனைகளையும் நோய் நொடிகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். நிரந்தரமான நிம்மதி உன்னை ஆட்கொள்ளும்படியும் நீ மகிழ்ச்சியோட சந்தோஷமா மனநிறைவோட வாழும்படியும் இந்த வராகி அம்மாவே உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிந்து கொள்ளும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். அது வரைக்கும் நீ பொறுமை இழக்க வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உன்னை பார்த்து வாயடைச்சு போகிற அளவுக்கு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். யாரோ உன்னை பற்றி ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ அவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டாம். உன் நல்வாழ்க்கையே
அவர்களுக்கு பதிலாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்பொழுது இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரப்போகுது. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியான பாதையில் போகும்படியும், நீ எடுக்கிற முடிவெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக மாறும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். கடந்த சில காலத்தில் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே இப்போ உனக்கு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக உன் வளர்ச்சிக்கான அடித்தளமாக மாறப்போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருள் உனக்கு துணையாக இருந்து உனக்கு வழிகாட்டி உனக்கு மன அமைதியையும் தெளிவையும் கொடுத்தே தீரும் என் செல்லமே. இனிமே நீ செய்யும் முயற்சிகளில் எந்த விதத்திலும் உனக்கு தடையை வரவிட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மைகளாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் சரியாக சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். இப்போது எந்த விஷயம் உன் நிம்மதியை நிலைக்குலைய செஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த விஷயம் உன் மனசை போட்டு உறுத்துது, உன்னை வருத்துதுங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால தான் என் அருளின் மூலமாக அனைத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோட இப்போது உன் வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். ஏன் வராகியம்மா எனக்காக அனைத்தையும் சரி செய்வாங்கன்ற அந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் நீ வெளிச்சமாக ஏற்றி வச்சுக்கோ. அந்த வெளிச்சமே உன் நாடி நரம்புகளில் ஓடி உன் ரத்தத்தை சுத்திகரித்து உனக்கு புது சக்தியை கொடுத்து உன்னை புத்துணர்ச்சியாக வாழ வைக்கும். நீ மனசளவிலும் உடலளவிலும் தளர்ந்து போகாம மகிழ்ச்சியாக நல்லபடியாக வாழ்ந்து ஜெயிக்க தயாராக என் தங்கமே. இந்த வராகியம்மா உன் கூடவே இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் நீ ஜொலித்து பிரகாசமா சந்தோஷமா ஜெயிக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான நலனையும் சக்தியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வாழ்க்கையில நான் நடத்த போற அற்புதங்கள் அனைத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். இத்தனை காலமாக நீ பொறுமையோட காத்திருந்தது வீணாக போகவில்லை என் செல்லமே. நீ வச்சிருந்த பொறுமையும் நம்பிக்கையும் தான் இப்போ உன் கைகள்ல உன் வாழ்க்கையில பலனாக வந்து சேரப்போகுது. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்படாதே. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் உன் தெய்வீக நம்பிக்கையிலும் நேர்மறை சக்தியிலும் இந்த வராகியம்மா கலந்தே இருக்கேன். அமைதியோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். எப்போதும் வாயை திறந்து வம்புல மாட்டிக்கக்கூடிய மீன் போல தூண்டிலில் சிக்கக்கூடிய மீனாக நீ இருக்காம, உன்னை ஏமாத்த யார் வலை விரிச்சாலும் வாய் திறக்காம அமைதியா பொறுமையா இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே. நீயாக வாயை திறந்து பேசாத வரைக்கும் யாருடைய வம்பு வழக்கிலும் நீ போய் மாட்டிக்க மாட்ட. அதனால பேசும் வார்த்தைகளையும் பயன்படுத்தும் சொற்களையும் கவனமாக யோசிச்சு பேசு. மௌனம்தான் எப்போதும் உனக்கான பலம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் விழிப்புணர்வோடும் நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் கண்டிப்பா உனக்கு வெற்றியே கிடைக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. சுத்தமான நல்ல எண்ணங்களோட அமைதியான வழியில் நீ வாழும்போது எந்த விதத்திலும் நீ தோத்து போக மாட்ட, நீ துவண்டு போகவும் மாட்ட. இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். யாரு என்ன சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கிக்காம உன் மனசுல எந்த களங்கத்தையும் உருவாக்கி கொள்ளாமல் உனக்கான செயல்களை சரியாக செஞ்சினா போதும். உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்கள் உனக்கு எதிராக எதையாவது செய்யறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னை பத்தி தாழ்த்தி குறைத்தும் பேசுவார்கள். ஆனா யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் என் அருளால கண்டிப்பா நீ ஜெயிப்பாய் என் செல்லவே. உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா கண்டிப்பா உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன். கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து போய் இப்போது உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு. இந்த வராகியம்மா உன்னை சூழ்ந்து இருக்கும்போது கண்டிப்பா இனி எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காது. நீ என் மேல நம்பிக்கை வைக்கும்போது எல்லார் முன்னிலையிலையும்
நீ சிறப்பாக ஜெயிச்சு தலை நிமிர்ந்து வாழும்படி நான் அனைத்தையுமே உனக்கு சாதகமாக செஞ்சு முடிக்கிறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே பல சமயங்களில் உன் வெறும் கற்பனை தான்றதை புரிஞ்சுக்கோ. அதையும் இதையும் எல்லாத்தையும் பிரச்சனையாக பார்க்காம எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு நடக்கிறது நடக்கட்டும், நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன்ற மன உறுதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்னு உனக்கு தெரியுமல்லவா? தப்பான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் நான் எப்படி அனுமதிப்பேன்? கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் எப்போதுமே மனசில் ஒரு விஷயத்தை யோசித்து பதட்டப்படுவதும் பயப்படுவதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் நீ தைரியமாக இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. உன் ஆசை மட்டுமல்ல, என்ன ஆசையும் நீ தான் நிறைவேற்றணும். எதுக்கும் கவலைப்படாமல் நீ தைரியமாக என் மீது பக்தி செலுத்தும் போது, நம்பிக்கை வைக்கும்போது அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ எதிர்நோக்கிய வெற்றியையும் நீ எதிர்பார்த்த உயர்வையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் கருத்து வேறுபாடுகளையும் கூட இந்த வராகி அம்மா காணாமல் போக செய்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் அமைதியும் ஒற்றுமையும் மலரும்படி செய்ய போகிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி தர வேண்டியது, உனக்கான மன நிறைவையும் நிம்மதியையும் தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையும் கவலைகளுமாக இருக்குன்னு நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த வராகி அம்மா என் கையில் தானே இருக்குது. கண்டிப்பாக எந்த விதத்திலும் உன்னை சங்கடப்பட விடமாட்டேன். உனக்கான சங்கடங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே ஒருபோதும் உன் வாழ்க்கையில் வேதனைகள் சூழாத அளவுக்கு, உனக்கான சாதனை நீ செய்யும் அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ சற்றும் யோசிக்காத அளவுக்கு பல சிறப்பான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்ய முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நீ விடும் மூச்சு காட்டிலும் கூட என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை காப்பாற்றும் வலிமை இந்த வராகி அம்மாவின் கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படுவதோ துக்கம் அடைவதோ சந்தேகம் கொள்வதோ வேண்டாம். ஏன் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ மன உறுதியோட முழுசாக என்னை நம்பும் போதுதான் உனக்கான நல்லதை என்னால் சிறப்பாக நடத்தி கொடுக்க முடியும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். நீயே யோசிக்காத, நீ நினச்சி கூட பார்க்காத பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்த நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த வேதனையும் சோதனையும் முடிஞ்சு போய் இப்போது உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. நீயும் எதுக்காகவும் கோவப்படாத, யார் மீதும் கோவப்படாத. அடுத்தவங்க வந்து எதையாவது உனக்காக செஞ்சு கொடுப்பாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் செய்யாதே. தேவையில்லாமல் இந்த பயம், கோபம், வருத்தம், துக்கம்ன்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை உற்சாகமாக வச்சுக்கோ. எதிர்மறையான சிந்தனைகள் உன்னை சோர்வடைய செய்யும் அல்லவா? எதையும் யோசித்து உன்னை போட்டு குழப்பிக்காம எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக இரு. நீ வடிக்கும் கண்ணீருக்கெல்லாம் எனக்கு காரணம் தெரியும். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். மிகுந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தர நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதங்களும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கு வேணுங்கிறதையும் நீ எதிர்பார்ப்பதையும் உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.
நம்பிக்கையை மட்டும் இழக்காம நீ தைரியமாக இருந்தாலே நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளை ஒப்படைப்பேன். இனி யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் உன்னை ஆபத்து நெருங்காம, எந்த விஷயமும் உனக்கு பிரச்சனையாக மாறாம இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். கடந்த காலத்தில் நீ செய்த கர்ம வினைகள் இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு பிரச்சனையாக மாறி நின்னாலும் இதை நீண்ட நாட்கள் நீடிக்க நான் விடமாட்டேன். எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ செய்யாத தவறுக்காக யாரேனும் உனக்கு சாபம் கொடுத்தாலும், உன்னை குறை சொன்னாலும், குற்றம் சாட்டினாலும் அந்த பாவம் அவங்களுக்கு தான் போய் சேரும். நீ ஒன்றும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளையும் நல்லபடியா நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம். நான் உன் கூட இருக்கும்போது எந்த தீங்கும் உன்னை நெருங்காது என் செல்லமே. உன் மன அமைதிதானே உனக்கு மிகப்பெரிய பலம். உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாரிடமும் போய் உன்னை நிரூபிக்கணும் நீ வாதாடி முயற்சி செய்யாதே. நீ உண்மையாக இருக்கன்னு உன் மனசாட்சிக்கும் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும். நீ பொறுமையாக இருந்தாலே காலமும் நேரமும் உனக்கு சாதகமா மாறும். இந்த வராகி அம்மாவும் உன் வாழ்க்கையின் இறுதி வரை உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எந்த விஷயத்தை மிகப்பெரிய பொக்கிஷமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியோ அந்த விஷயம் உனக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன் அல்லவா. கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு புது வழியை உனக்கு காட்டுறேன். என் அருளின் மூலமாக, என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி உன் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்த போறேன். கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்களுக்காக நீ என்னை தேடி வந்து நன்றி சொல்லும்படி பல அற்புதங்கள் நிகழத்தான் போகுது. இப்போதுதான் உனக்கு நல்ல காலமே உன் வாழ்க்கையில வந்திருக்கு என் செல்லம்.